ஆந்திரா ஸ்பெஷல் துவரம்பருப்பு பொடி. நாம் எங்கே ஆந்திரா மீன் சாப்பிட்டாலும் இந்த பருப்பு பொடி கண்டிப்பாக வைப்பாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆந்திரா பருப்பு பொடி நான் எங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை பொன்னிறமாக சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். பொறுமையாக பக்கத்துலேயே நின்று ரோஸ்ட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த 1/4 கப் கடலைப்பருப்பை அதே போல் வறுக்கலாம். இந்த பொடிக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3மே எடுத்திருக்கேன். 3யுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் இல்லாமல் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால இந்த பொடி ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் அதையும் நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது பாசிப்பருப்பு 1/4 கப் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு நான் 7 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காம்பு போட்டு தான் நான் இப்போ வறுக்கிறேன். நம்ம அரைக்கும் போது காம்பை ரிமூவ் பண்ணிடலாம். மிளகாய் நல்லா வறுபட்டதும் அதையும் பிளேட்க்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வாசனைக்காக 4 பூண்டை தோலோடு சேர்த்து வறுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுருங்க. பூண்டுன்னு வறுக்கும் போதே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதையும் பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பருப்பு பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஆற வைக்கலாம். நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு பிளேட் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மறக்காமல் சிவப்பு மிளகாய் காம்பை நீக்கி சேருங்க, மறந்துடாதீங்க. எல்லா பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதும் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல வாசனையான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி ரெடி. மிக்சர் ஜார்லேருந்து அகைன் பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். பொடி நல்லா ஆறினதும் ஏர்டைட் கண்டெய்னரில் அல்ல வேறு ஏதாவது டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சா 10 டேஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொடி நல்ல சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.